இதாங்க நான் வருமானம் இல்லாத வயசாகிட்டு இருக்க வாலிபர். இவன் என்னோட மூளை, இவன் என்னோட வயிறு. எங்கள் 3 பேர்த்துக்கும் தினசரி நடக்கிற வாய் தகராறு தான் இந்த கதை. என்ன வாழ்க்கை! இந்த வாழ்க்கை வாழ்கிறதுக்கு பேசாமல் செவ்வறேறி குதிச்சலாம். இப்படியே போய்கிட்டு இருந்தால் 50-60 வயசில் நம்ம வாழ்க்கை என்ன ஆகுறது? இவ்வளோ நேரம் ஆகுது சாப்பிட்ணும்னு நினைக்கிறானா பாரு. ஒழுங்காக ஒரு வேலை வெட்டிக்கு போகிறானா போக மாட்டேன். நல்லா சம்பாரிச்சு நல்லதை பொழுத சாப்பிடுவான்னு பார்த்தா நம்மளை போட்டு பாடா படுத்துறியா. இவன் எதுவும் சாப்பிட போக மாட்டான் போலையே. பசி வேற தாங்க முடியல. பேசாமல் வாயை விட்டு கேட்டுருமா? கேட்டுற வேண்டியதான். பாஸ், ரொம்ப பசிக்குது, ஒரு டீயாவது சாப்பிட்டு வந்துடுமா? என்னது டீயா? ஏற்கனவே வேலை வெட்டியும் இல்லை, காசும் இல்லை, இப்போ உனக்கு டீ கேட்குதா? டேய், அவன் காலேருந்து எதுவுமே சாப்பிட மாட்டான்டா. பசிக்குது. அவன் கூட்டு போனாலும் நீ கூட்டு போட மாட்டவள பாஸ். அவன் சொல்றதெல்லாம் கேட்காதீங்க பாஸ். பசிக்குது, ஒரு டீயாவது சாப்பிட்டு வந்துடும் பாஸ். சரிடா, டீ சாப்பிட போ. என்னது டீ குடிக்க கூட்டிய போறியா? எவ்வளோ காசு வச்சிருக்க? 100 ரூபா. 100 ரூபாவா? அவன் இங்கே டீ மட்டும் போதும்னு தான் சொல்லுவேன். ஆனால் அங்கே போயிட்டு பிஸ்கட் வேணும், வடை வேணும்னு சொல்லுவேன். டேய், நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன்டா. டீ மட்டும் போதும்டா. டேய், நீ இங்கே அப்படி தான்டா சொல்லுவேன். ஆனால் அங்கே என்னவே கன்ஃபியூஷன் பண்ணி எப்படி 2 வடையாவது வாங்கி போட்டுருவேன். எப்படியும் 30 ரூபா ஆக்கிடுவேன். மீத ஓட்ட எவ்வளோ இருக்கும்? 70 ரூபா. அதோட விட்டுருவானா? கொஞ்ச நேரத்திலேயே பசிக்குதும்பேன். வா சாப்பிட போகலான்னு சொல்லி அந்த 70 இன்னைக்கே காலி பண்ணிடுவேன். சொன்னா கேளு, போகாத. அவன் சொல்றதும் கரெக்டு தான்டா. அப்புறமா பார்த்துக்கலாம்டா. எப்படி இந்த இன்ஸ்டாகிராம் யூடியூப்லாம் ட்ரெண்ட் ஆகுறது? எல்லாம் மில்லியன்ஸில் வியூஸ் வாங்க, நம்ம வாங்க முடியலையே. பசிக்குது.